கோயம்புத்தூர்ல ஒருத்தங்க சொன்னாங்க, நான் வாழ்க்கையில யாரை மறந்தாலும் உங்க சிட் ஃபண்டை மறக்கவே மாட்டேன். எங்க அம்மாவுக்கு நான் முதல் வைரத்தோடு உங்க 25,000 சீட்ல ஏலம் எடுத்து எங்க அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதனால நான் யாரை மறந்தாலும் நான் உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அது மாதிரி சிவகாசியில ஒருத்தங்க நான் சொன்னேன். அதே மாதிரி சிவகாசி அவங்க அப்பா எங்கிட்ட ஆரம்ப காலத்துல இருந்து சீட்டு போட்டிருந்தாங்க. இப்போ 2-3 பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். பின்னால் அவங்க பையங்களாம் லண்டன்ல படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சீட்டெல்லாம் பழைய கான்செப்ட், இப்ப என்னப்பா நம்ம பேங்க் போவோம், ரொம்ப பெரிய நிறுவனம் அவங்க, அதனால நம்ம அப்படி போயிடுவோம்னாங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்து ராசிக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பையங்க தொழில டேக் ஓவர் பண்ணாங்க. அப்பாக்குன்னு ஒரு மாசம் பணம் கொடுத்தாங்க, நீங்க அதை மட்டும் வச்சு. அவங்க பெரியவர் அதுலயும் எங்கிட்ட சீட்டு போட்டாங்க. கடைசி அப்புறம் அவங்க முடியாத காலத்துல அப்புறம் எங்க மேனேஜர் போய் அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, முதலாளி நீங்க பையன்கிட்ட சொல்லிருங்க, நீ இன்னும் சொல்லாம நம்மகிட்ட சீட்டு போடுறதுங்கிறது இல்லைன்னு. அதுல ஒரு வாரத்துல காலமும் ஆயிட்டாங்க. அப்புறம் நாங்க போய் அப்புறம் பாஸ்புக் எல்லாம் கொடுத்தோம். அப்பதான் பையங்க கேட்டாங்க, என்னப்பா நாங்க இவ்வளவு சொல்லியும் உங்க மேல நம்பிக்கை வச்சு அப்பா இவ்வளவு சீட்டு போட்டிருக்காங்க, இனிமே நீ எந்த பெரிய குரூப் ஆரம்பிச்சாலும் ஒரு குரூப் நீ என்ன சேர்த்துக்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் தொடரும். இப்ப நாங்க எப்படி 3 தலைமுறையோ, எங்க வாடிக்கையாளரும் 3 தலைமுறை, எங்க பணியாளர்களும் 3 தலைமுறை.